இது அம்மாச்சியின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ரசப்பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி வத்தல், 50 சீரகம், 50 மிளகு, 100 மல்லி. இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிடணும் சட்டியில். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு சட்டியை காய வச்சுருக்கேன். அதில் வத்தலை போட்டு லைட்டாக கொஞ்சம் சூடு வர தண்ணியில் வறுக்கணும், ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது. இப்போ வத்தல் சூடாகிட்டு இதை கருகி விடக்கூடாது. இந்த லைட்டு சூடு வந்தோடனே அதை வைக்கிறோம். அடுத்தது மிளகு நல்லா சூடு வந்த உடனே இறக்கிடணும். இப்போ சீரகத்தை போட்டு வறுக்கணும். சீரகம் நல்ல வாசம் வந்தோடனே அதையும் இறக்கிடணும். இப்போ சீரகத்தை வறுத்து தட்டி வச்சு அப்புறமா மல்லியை வறுக்கணும். இப்போ மல்லியை போட்டு வறுக்க அதுவும் நல்ல வாசனை வந்தோடனே சூடு வந்தோடனே இறக்கிடணும். ஏன்னா கருக விடக்கூடாது. இப்போ மல்லியை நல்லா வறுபட்டுட்டு வாசனை வந்துட்டு சூடு வந்தோடனே தட்டணும். ஏன்னா நான் வந்து இது ரொம்ப கருகி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அந்த பொடி கசக்கும். அதனால தான் சூடு வந்தோடனே ஆஃப் பண்ணி வறுத்து தட்டிடும். இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு அந்த சூட்லேயே எண்ணெயை விட்டு பெருங்காய பொடி, நீங்கள் பெருங்காய துண்டாக இருந்தாலும் அதையும் போடலாம், இல்லைன்னா பொடியை போட்டு சூடு பண்ணி அதோடு சேர்த்துடணும். வறுத்து தட்டிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு பெருங்காய பொடியை போட்டு வறுத்து அதோடையே சேர்த்துக்கிடணும். அதையும் பெருங்காய பொடியும் இதோடு சேர்த்து தட்டிட்டேன். ஆற வச்சு திரிக்கணும். இதை பத்து ஜாமானெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு திரித்து வச்சுட்டேன். ஆனால் இது வந்து ரொம்ப நைஸாக திரிக்கணும்ல, அதுக்காக ரொம்பவும் பரபரன்றது பரவாயில்லாமல் திரிக்கணும். இப்போ இந்த பொடியை தட்டில் தட்டுறேன். திரிச்சு வச்ச பொடி திரிச்சு வச்ச இந்த பொடியை ஒரு டப்பாவில் தட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுங்க. தேவைப்படும் போது உங்களுக்கு எவ்வளோ ரசப்பொடி தேவையோ அதை போட்டு ரசம் வைங்க. தக்காளியும் புளியும் போட்டு இந்த வெள்ளைப்பூடு, மல்லி இலை, கருவேப்பிலை 3ஐயும் மிக்சியில் சுற்றி எடுத்து வச்சுக்கிடுங்க. எண்ணெய் கடுகு போட்டு இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடு, மல்லி, கருவேப்பிலையும் போட்டு இந்த பொடியும் 2 ஸ்பூன் போட்டு தக்காளியும் புளியும் கரைச்சி விட்டு இல்லை ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க. உப்பு போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை திரித்து வச்சுருந்தா நம்ம அப்பப்போ அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை போட்டு வச்சுக்கலாம். தேவைக்கு ரசம் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சியின் கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.